ரீசெண்டாங்க ஒரு ஸ்கூல்ல போய் பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டப்போ பல குழந்தைகள் பால் பேக்கெட்ல இருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மாட்டுல இருந்து வருதுன்னே தெரியலீங்க உங்களுக்கு. சில பேர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே புரிஞ்சுக்குங்க, அனுபவம் தான் பிஸ்னஸ். அப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு விஷயத்தில் இருக்கிற அனுபவத்தை இன்னொரு இடத்தில் நாம் பயன்படுத்தலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே கத்துக்குவீங்க. ஆனா நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்த பிசினஸ் பண்றோமோ அது மட்டுமே கத்துக்க ட்ரை பண்றோம், மத்தெல்லாம் கத்துக்கிறதே இல்லைங்க. மைண்ட் டியூனே ஆகிறது இல்லைங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா, நிறைய கத்துக்கிறது ஹாபிங்க. நல்லா இருக்குங்க, அன்னைக்கு தூக்கம் நல்லா வருங்க. புதுசா கத்து பாருங்களேன், தூக்கம் வரும். அது ஒரு அது ஒரு சந்தோஷமா இருக்குங்க. புது விஷயங்களை கத்துக்கிறது சந்தோஷம், அது ஒரு மகிழ்ச்சி, நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் அந்த ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. கஷ்டப்பட்டு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, எவனோ பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ சைக்காலஜி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவன் பிடுங்குறதுக்கு விடக்கூடாதுங்க. நீங்க 30 வருஷமா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி மேனேஜராக இருப்பீங்க, திடீர்னு உங்களை டென்ஷன் பண்ணி தூக்கி விட்டுருவாங்க. 30 வருஷமா கஷ்டப்பட்டு கடை வச்சிருப்பீங்க, பக்கத்தில் கடைக்காரர் வந்து டென்ஷன் பண்ணி கடையை தூக்கி விட்டுருவாங்க. கூட வேலை செய்கிற ஒருத்தர் பணம் தூக்கிட்டு ஓடிடுவாருங்க. இதெல்லாம் யாருன்னு சொல்லி தருவா? வெறும் பிஸ்னஸ்னா அதை மட்டும் தெரிஞ்சா பார்த்து எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க. அவங்க மட்டும் தாங்க ஜெயிச்சிருக்காங்க உலகத்துல. இப்போ நடிகை இருக்காங்கன்னா நீங்க சர்வசாதாரணமா சொல்லிடுறீங்க, நடிகைகள் அழகா இருக்காங்க நடிகை ஆயிட்டாங்கன்னு. அழகா இருக்கிற எல்லா நடிகைகளும் ஆக முடியாதுங்க. அதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு ஒரு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும். நடிகராகட்டும், நடிகை ஆகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அந்த இடத்துல உட்காரணும்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே சொல்றேங்க, யாரெல்லாம் சக்சஸ் பண்ணாங்களோ, அது நடிகராகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகட்டும், ஒரு பிசினஸ் மேன் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு. அதுதான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேங்க. அவங்க செலக்ட் பண்ண ஃபீல்டு தான் வேற. இதே நாலேஜை வச்சு நீங்க நடிகர் ஆயிடலாம், ஹீரோ ஆயிடலாம். இதே நாலேஜை வச்சு நீங்க அரசியல்வாதி ஆயிடலாம். இதே நாலேஜை வச்சு நீங்க பிசினஸ் மேன் ஆகலாம், சாமியார் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் இதே தான் தெரிஞ்சிருக்குங்கிறது.